ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நம்பிக்கையோட இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்டதையெல்லாம் நான் சிறப்பாக உன் கைகளில் கொடுத்துட்றேன். என்னையே நம்பி நான் தான் உனக்கு எல்லாத்தையும் செய்ய போகிறேன்ற நம்பிக்கையோட காத்திருக்கும் உனக்கு கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலும் நம்மளால் முடியுமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். ஏன்னா நம்மளால் முடியுமா, நம்மளால் இது செய்ய தெரியுமா, நடக்குமான்னு யோசிச்சினாலே அந்த சந்தேகம் உனக்கு தோல்வியை கொடுத்துடும். எல்லா விஷயங்களிலும் எல்லா செயல்களிலும் நான் சிறப்பாக செயல்படுவேன், எல்லாமே எனக்கு செய்ய தெரியும், நான் நல்லபடியாக செய்வேன்ற அந்த நம்பிக்கை தான் உன் வெற்றிக்கான தொடக்கம். எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கை பயணம் உன்னுடையது, நீ போகும் பாதை என்னுடையது. ஏன்னா நீ இந்த பாதையில் போகணும், இதை செய்யணுன்றத நான் தானே வரையறுத்து திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் உன் வாழ்க்கை பாதையில் நீ தைரியமாக பயணம் செய். நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை எல்லாம் நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தையும் எந்த மனிதர்களையும் பற்றி ஆழமாக நேசிக்காதே, யோசிக்காதே. யாரையாவது ஆழமாக நேசிச்சின்னா அவங்க சுலபமாக உன் மனசை காயப்படுத்திடுவாங்க. எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கும்போது தேவையில்லாமல் உன் மனசு தான் குழம்பி போகும். அதனால் எல்லாத்தையும் அளவாக நேசி, அளவாக யோசி. அடுத்தவங்ககிட்ட எதையாவது கேட்குறதா இருந்தாலும் உன்னால் என்ன இருக்கோ, உன்னால் என்ன முடியுமோ அதை வச்சு செஞ்சு சமாளிச்சுட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட எதையும் கேட்டு போய் நீ அவமானப்பட வேண்டாமே செல்லமே. உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். யாருக்கிட்டையும் எதையும் கேட்டு நீ போக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக உன் வாழ்க்கை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது நிரந்தரம் சொல்லி நினச்சிக்காத. கண்டிப்பாக காலம் மாறும், சூழ்நிலைகளும் மாறும். உன் வருங்காலம் உனக்கு வளமான காலமாக அமையும் என் செல்லமே. கர்மா நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இந்த உலகத்தில் பயந்துக்கிட்டு இருக்காங்க. கர்மான்றது தண்டனை கிடையாது. கர்மாக்களில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதாவது நல்லது செஞ்சவங்களுக்கு நல்ல கர்மா நன்மைகளை கொடுக்கும், தப்பு செஞ்சவங்களுக்கு அந்த தீய கர்மா தண்டனையை கொடுக்கும். நீ நல்லதை செஞ்சு நல்ல கர்மாவை சம்பாதிச்சு வச்சுக்கோ. நீ மற்றவங்களுக்கு செய்கிற தானமும் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் மற்றவங்களுக்கு செய்கிற துரோகமும் தான் கர்மாவாக உன்னை வந்து சேருது என் செல்லமே. நல்லதை செஞ்சுட்டு நல்ல கர்மாக்களை நன்மைகளாக அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இரு. நீ செய்வதையெல்லாம் உனக்கு சிறப்பாக பல மடங்காக திருப்பி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை உனக்கானதாகவே படைக்கப்பட்டிருக்கு. அதனால் வாழ்க்கை இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. கிடைச்ச வாழ்க்கையை, அமைஞ்ச வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. நீ எந்த விஷயத்தை முழுமையாக எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன்னை ஒதுக்கி வச்ச இடத்துல உனக்கான இடத்தை போய் தேடாதே. அடுத்தவங்க உன்னை ஒதுக்கி வைக்கும்போது, நிராகரிக்கும் போது உனக்கான இடத்தை நீயே உருவாக்கு. உன்னுடைய செயல்கள் மூலமாக, உன் திறமையின் மூலமாக நீ அவங்கள விட பெருசாக ஜெயிச்சு வாழ்ந்து வளர்ந்து நிற்கணும் என்று செல்லவே. கஷ்டமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். எந்த விஷயத்திலும் அதிகமாக கவனம் வைக்காதே. எதையும் ஈடுபாட்டோடு செய்கிறது வேற, அடுத்தவங்க விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறது வேற. உன் வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் நல்ல கவனத்தோட ஈடுபாட்டோட வாழலாமே தவிர அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதே என் செல்லமே. உனக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை அழகாக அதிசயமாக நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் எண்ணங்களும் நோக்கங்களும் தூய்மையானதாக இருக்கும்போது நீ எதையும் இழக்க நான் விட்டுட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ செய்த நன்மைகள் தீமைகள் என அனைத்தும் உன்னை நோக்கி வந்து சேருன்றதை உனக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா. நல்ல விஷயங்களை செஞ்சு நன்மைகளை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கிறது
எவ்வளோ பெரிய சோதனைன்னு சொல்லி நீ பயப்படாதே. உனக்கு துணையாக இருக்கிறது இவ்வளோ பெரிய வராகி அம்மான்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தைரியமாக வாழத் தொடங்கு. உன் சோதனைகளையும் வேதனைகளையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான சாதனைகளை நீ படைக்கும்படி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா என் பாதத்தை தொடச் சொன்னேன் என் தங்கமே. ஏமாத்துறவங்களுக்கு எப்படி கர்மாக்கள் தண்டனையை கொடுக்குமோ அதே போல ஏமாற்றப்பட்டவர்களுக்கு நான் கருணையை கொடுத்து ஆசீர்வதித்து அவங்களுக்கு நல்லதையும் நடத்தி தருவேன். உன்னை ஏமாத்துறவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ்க்கையை உயர்த்தி வாழ வைக்க போகிறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் துணையாக இருப்பேன். உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்கிறேன். விடாமுயற்சி கொண்டு வாழும் உனக்கு நல்ல வழிகாட்ட நான் வந்துட்டேன் இல்லையா? நீ எதுக்கும் கவலைப்படாத. பலவீனமாக இருக்கும் உன் மனசுக்கு பலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லாமல் இப்போது உனக்கு பிரச்சனையாக இருக்கிற விஷயங்களையும் கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா சரி செஞ்சிடறேன். உன் மனசு வலுவாக இருந்துச்சுன்னா சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்ல வாய்ப்பாக மாறும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமானதாக நல்ல முறையில் நான் அமைச்சு தர்றேன். இப்போது கஷ்டமாக இருக்கிற உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் உனக்கு பிடிச்சது போல சுலபமாக மாறிடும் என் செல்லமே. நீ தான் நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இருக்கணும். என்ன நடந்தாலும் என் வராகி அம்மா தான் இதை நடத்துகிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நல்லதாக தான் செய்வாங்கன்னு நம்பிக்கையை என் மேலே வச்சு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய். நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அது வட்டியும் முதலுமாக உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத. இந்த ஞாபகத்தோட எல்லாருக்கும் அன்பை கொடு, யாருக்கும் துரோகம் செய்யாதே. எளியவர்களிடம் நீ வாங்கும் சாபமும் பணக்காரர்களிடம் வாங்கும் பாராட்டும் ஆபத்தானது. ஏன்னா பணக்காரவங்க அவ்வளவு சுலபமாக யாரையும் பாராட்டவோ உயர்த்தி பேசவோ மாட்டாங்க. அப்படி அவங்க யாரையாவது உயர்த்தி பேசுகிறாங்க பாராட்டுறாங்கன்னா அவங்களுக்காக குழிப்பறித்து தயாராக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் பணக்காரர்கள் பாராட்டணும்னு எதிர்பார்க்காம அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் உன் வேலையை செஞ்சுக்கிட்டு உயர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எளியவர்களும் ஏழைகளும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கெட்டது நினைக்க மாட்டாங்க, நல்ல மனசோடு இருப்பாங்க. அப்படி நல்ல மனசு கொண்ட நல்லவர்களிடம் நீ எந்த சாபத்தையும் வாங்கிக்காத. நல்ல மனசுக்காரவங்க மனசு கொதிச்சு போச்சுன்னா, அவங்க வயிறெறிஞ்சாங்க வருத்தப்பட்டாங்கன்னா அது உன்னோட நிற்காது, உன் குடும்பத்தையும் தலைமுறையும் கூட பாதிக்கும் சாபமாக மாறிடும். நல்லவங்களுக்கு எந்த கெட்டதையும் செஞ்சிடாத என் செல்லமே. இந்த வராகி அம்மா மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கான ஆனந்தம் கிடைப்பதற்கான வழிகளை காட்டுவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை அதிகப்படுத்து. எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. எந்த விஷயத்திலும் ஆர்வத்தோடு கவனத்தோடு மன ஒற்றுமைப்பாட்டோடு செய்யும்போது அதன் மூலமாக உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வேலையிலும் சரி உள்ளத்திலும் சரி எப்போதுமே உயர்ந்தபடி வச்சுக்கோ என் செல்லமே. நீ செய்யும் வேலையை கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யும்போது உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்போது அதன் மூலமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன்னை கீழே விழுக வைக்கவும் தோக்கடிக்கவும் இந்த உலகமே முயற்சி செஞ்சாலும் நீ பயப்படாதே. ஏன்னா உன்னை வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றி உன் துன்பத்தை போக்கி துயரத்தை நீக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். அன்போடும் அறிவோடும் பொறுமையோடும் பெண்ணே இரு. உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது, உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதுக்காகலாம் வருத்தப்படாத. சாவி இல்லாத பூட்டை நான் உருவாக்குறதே கிடையாது. உன் வாழ்க்கையிலையும் தீர்வு இல்லாத பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கஷ்டத்தில் உனக்கான துணையாக நான் இருந்து உன்னை உயர்த்தி காட்டுறேன். கருணை உள்ளம் கொண்ட உன் நல்ல மனசுக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில்
நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கி தர்றேன். நீ செய்த தர்மம் உன்னை கைவிடும் நினைக்காத. நீ செஞ்ச தர்மத்துக்கும் தானத்துக்கும் நீ செஞ்ச நல்ல செயல்களுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்தே இந்த வராகி அம்மா கணக்கு வச்சுருக்கேன். இந்த உலகமும் உறவுகளும் உன்னை கைவிட்டாலும் நான் போட்ட கணக்குப்படி நீ செஞ்ச தர்மத்தின்படி உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ செஞ்ச தானமும் தர்மமும் தான் இப்போது உன்னையும் உன் தலைமுறையையும் நல்லபடியாக வாழ வைக்கப் போகுது என் செல்லமே. எப்போதும் எல்லா விஷயங்களும் எனக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படாத. எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டினா அது நிலையானதாக இருக்காது. கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த வராகி அம்மா உருவாக்கி கொடுக்குறேன். ஒருத்தருக்கு நம்பிக்கையாக நீ இருக்கலாமே தவிர அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய நம்பிக்கை துரோகியாக இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் உண்மையாக இரு, ஆனால் அதே நேரத்தில் நீ புத்திசாலியாக இரு. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக உண்மையாக நேர்மையாக நடக்க முயற்சி செஞ்சினா இந்த உலகம் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்யும். அதனால தான் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன். உன் எண்ணங்கள் யாவும் எந்த வகையிலும் யாருக்கும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நன்மையை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆறுதலையும் மாறுதலையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நேற்று வரை நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்து. நாளை நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாத. எப்போதும் மௌனமாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உன் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை புன்னகை முகமாக வாழ வைக்கவே இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். அதனால் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுல நீ தெளிவாக இருக்கணும். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மாவின் கைகள் எப்போதும் உன்னை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அமைதியாக மௌனமாக நீ இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்கள் சிறப்பாக நடந்து முடியும். நீ போகும் பாதையில் உனக்கு வழித்துணையாக நான் வருவேன். நீ தைரியமாக இருக்கும்போது உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில் உனக்கு எதிராக சில கதவுகள் மூடப்படுதுங்கிறது உனக்கு தண்டனை கிடையாது என் தங்கமே. சில கதவுகள் மூடப்படுதுன்னா அதன் மூலமாக உனக்கு கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கிறதால நான் தான் அதை மூடி வைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கும். தவறான இடத்திலிருந்தும் தவறான விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் உன் தகுதியையும் திறமையையும் உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளம். எந்த அளவுக்கு உன்னை நீ உயர்த்திக்கிறியோ, உன் தகுதியை உயர்த்திக்கிறியோ, அதன் மூலமாக உன்னை விட்டுட்டு போனவங்க வெறுப்படைவாங்க, விரக்தி அடைவாங்க. உன்னை விட்டுட்டு போனவங்களுக்கு ஏண்டா உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தோன்ற ஒரு எண்ணம் வரணும். அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் மாறட்டும். அந்த அளவுக்கு நீ மன உறுதியோடு இருந்துட்டு என் செல்லமே. உண்மையாக நேர்மையாக நீ உழைக்கும் போது அதுக்கு உரிய பலனையும் பரிசையும் நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? எந்த இடத்துல யார் முன்னால் அவமானப்பட்டு அழுது நின்னியோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்னாலேயே நீ சிரித்து நீ சந்தோஷமாக வாழும்படியும் அவங்க உன் காலுக்கு கீழே விழுந்து கிடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உன்னை சிரிக்க வச்சு அழகு பார்க்கவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல மனிதனாக நல்ல உள்ளம் கொண்ட பிள்ளையாக இரு. தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யும் போது நீ மனிதனாக இருப்ப. யாருன்னே தெரியாதவங்களுக்காக நீ உதவி செய்யும் போது அவர்களுக்காக மனம் இறங்கும் போது நீ கடவுளாகவே மாறி போயிடுவாய். சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நீ நல்லதை நினச்சி நல்லதையே செய்யும் போது உனக்கான நல்லதை எல்லாம் நீ எதிர்பார்க்கறதை விட நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் தங்கமே.